என்னடி உங்களை யாரு யாரோட கூட இருந்தா என்ன இது க்ளோஸ் ஃப்ரெண்டா நீ ஃப்ரெண்டா நீ மயிலக்கற ஃப்ரெண்ட் போறம்போக்கு இன்னொரு ஆளுதான் ஏடா பே வண்டி நிறுத்தியா வண்டியா தர இல்ல நடந்து வர தோக்க சொல்றீ தோரியா கலடா ஏய் இதென்ன இதுல பையா ஊரியாத்து குடுக்குறதுக்கு தோர சொல்லிட்டு கதை ஆன் பண்ணிட்டியா நீ சொல்லு ரன்னிங்ல இருக்கு ப்ளீஸ் கேமரா ஆன் ஆச்சு ஹாய் கைஸ் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லு என்ன கண்டென்ட் சொல்லு ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கோம் இல்லை வ்ளாக் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ் என்ன ஊர் போகலான்னு சொல்லு சும்மா எதனா ஒரு ஊர் சொல்லு நம்ம சும்மா இங்கேயே சுற்றிட்டு ரன்னிங்கில் கேமரா இருக்குது என்ன ஒரு சும்மா மதுரைன்னு சொல்லுவோம் நம்ம இங்கேயே சுற்றிட்டு வந்துடுறோம் காய்ஸ் மதுரைக்கு போகலான் இருக்கோம் காய்ஸ் மதுரை மக்கள் ஆதரவு கொடுங்க கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கைஸ் அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் செம வெறித்தனமான கண்டென்ட் தான் கைஸ் பிகினர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இதை பண்ணோம் அதை பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம என்னன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு சம்பவத்தோட தான் வந்திருக்கோம் கெட்டப் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் டாக்டர் என்னன்னா ஒரு லேடி இன்னொரு லேடி அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராங்க் பண்ண சொன்னாங்கன்றதுக்காக நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அவங்கள ப்ராங்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. எந்த வகையிலையும் இது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணிடுவோம். ஆனால் கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட், தரமாக நம்ம தரமான்னு சொல்கிறோம். இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவாங்க. தரமான செய்கை இருக்கிறதுல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்டோம், இது மாதிரி எங்கள் சேனலில் பார்த்துருக்காங்களா, அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் நிறையா சோசியல் மீடியா ஆக்டிவிட்டியாக கிடையாது, அதேமாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஆகலாம். ஸோ கண்டென்ட் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன். வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி பாதாம் பிஸ்னி ஆம்லாலாம் போட்டு சிடே இருங்க தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆம்லானா இது நெல்லிக்காய் ஆம்லா தான் தெரியும். ஏன் தமிழ்ல தோப்பு நெல்லிக்காய் தான் சொல்ல மாட்டீங்க? பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிஃபோர்னியாவா? என்ன உலகத்துல இருக்கிறவன் தமிழை பத்தி பேசிட்டு இருக்கேன். இவனா தமிழ் சங்கமித்த தமிழ்னு அப்படியே ஆரம்பிச்சிடாதா? சும்மா இதெல்லாம் பேசிக் எப்படின்னு, அதுவே பேசிக் இங்கிலீஷ். ஆனா இங்க ஆங்கிலம் கலக்காமல் உன்னால் பேச முடியாதா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருவதுதான் ஆங்கிலம் இல்ல. கல்வி நமக்கு வேணாம். ஆங்கிலம் கலந்து பேசுவது நம் மொழிக்கு எதிராக நாம் நிற்பதற்கு சமம். இந்த உலக மொழிகளிலே மூத்த மொழி என்னவென்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அங்கு நிற்பது தமிழ்தான். தமிழ்தான். ஆஸ்திரேலியாவில் கண்டெடுக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவை தமிழ்ல சொல்லு. ஆஸ்திரேலியா பெயர். ஆஸ்திரேலியாவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நமது தமிழின் சித்தாங்க பற்றியும் செயல்பாடுகள் பற்றியும் தமிழும். புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. தமிழ் போதும். தமிழ் பற்றி ஒரு நெல்லிக்காய் பேரை சொன்னதுக்கு தமிழ் பற்றி தவறாக கூறினால் உனது மீது நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன். தமிழை பத்தி தப்பா பேசினா நீ பேசுவாய். இன்று தமிழ் ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளை நீ கூறும் பொழுது தமிழை பற்றி தப்பாக பேச மாட்டாய் என்று என்ன அர்த்தம்? அதாவது ஆகையால் இதெல்லாம் வேணாம். அதாவது ஆகையால் தானே அடுத்து. அதாவது நம்ம கண்டென்ட் உள்ள போலாம். இப்ப அவங்க போன் பண்ணி கண்டென்ட் ஆங்கிலம், இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, கண்டென்ட் நமது வீடியோ கதாபாத்திரத்துக்கு போவோம். வீடியோங்கிறது என்னது? நீ ஆரம்பத்தில் நண்பர்கள். few minutes later. ஹலோ மேடம், நீங்க லொகேஷன்ல தானே இருக்கீங்க? சரி, ஓகே. நாங்கள் லொக்கேஷன் நேர் வந்துட்டோம். அவங்களுக்கு எதுவும் டவுட் வரல?
எங்களை என்ன சொன்னீங்க? நாங்க யாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகே ஓகே ஓகே, நாங்கள் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். நீங்கள் வந்து எப்படின்னா நான் இருக்கிறேன் இல்லை அந்த சைடு நீங்கள் உட்காருங்க, அவங்கள வந்து ஆப்போசிட் சைடில் உட்கார வருது. ஓகே ஓகே ஓகே. அவங்க தான் இரு அவங்க தான்டா நினைக்கிறாங்க. அவங்க தான் இரு ஃபோன் அடிச்சு வர சொல்லுங்க. அவங்க தான் பார்த்தாங்க. நமக்காக தெரியுது சொல்லுங்கயா. கார் நம்ம கார் தான் காட்டி விட்டுருந்தேன், ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்டேன். மேடம் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. உட்கார உட்கார. நல்லா இருக்கீங்க? போலாமா சார்? ம் போலாமா? போகலாம் போகலாம் போகலாம். உங்கள் கையை காட்டுங்க. கை சும்மா கொடுங்க சார், கையை மட்டும் காட்டுங்க. ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. நைட்டு ட்ரிங்க்ஸ்லாம் அதெல்லாம் ஓ அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க? ட்ரெஸ் எடுக்கணும். யார் பார்த்தது? நீங்கள் சமாளிச்சுக்கணும். கேட்டாக்கா ஏதாவது காசு சொல்லி பார்த்துட்டேன். அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடுச்சுங்க? கிரெடிட் ஆகிடுச்சு சார். சரி இப்போ எனக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் ட்ராவலு, நியரில் தான் போயிட்டுன்னு டாக்டர் இப்போ சீஃப் டாக்டர் ரெடியாக இருக்காரு. பேஷண்ட்டு வந்துட்டாங்க, இவங்களுக்காக தான் வெயிட்டிங். ஹலோ சார், வணக்கம் சார். சார் பேஷண்ட் ஏற்றிட்டோம் சார், அவங்களுக்கு எல்லாமே ஓகே சார். இப்போ நீங்கள் அங்கே உள்ள பேஷண்ட் கரெக்டாக ரெடியாக இருக்காங்களா? உங்கள் ஏஜ் இல்லைம்மா? ஒரு 45+ இருக்கும் சார். அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் வராங்க. ஓகே ஓகே சார், நீங்கள் ரெடியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள நான் ரெடி பண்ணிடுறேன், அது தயார் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லாமே ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே சார். ஓகே உங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் தெரியுங்களா? ஆப்ரேஷனா ஏங்க உங்கள் கிட்னியை வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் 2 லட்ச ரூபா பணம் அமைச்சிருந்தீங்க. ஏன் கிட்னியா? ஏய் என்னது இது கிட்னின்றாங்க? உன் வீட்டுல கடனை எதுக்கு ஏன் கிட்னி வைக்கணும் நீ? ஏய் எதுக்கு கூப்பிட்ட நீ? என்ன எதுக்கு கூப்பிட்ட? கடை தண்ணி கூப்பிட்ட? ஏங்க சத்தம் போறீங்க? கிட்னியை கொடுத்த உப்புக்கான எடுத்துக்கிறாங்க, ஒரே ஒரு கிட்னி மட்டும். ஏங்க இவ கடத்துக்கு ஏன் கிட்னி கிடைச்சா? வேற வேலை இல்ல? இல்லை 50,000 சேர்த்து கொடுத்துறாங்க. யோ உன் பணம் எங்களுக்கு எதுக்கு? ஏறா வண்டி எடுத்து வா. நிறுத்து வண்டியா. நிறுத்து வண்டி. நீ உன் கடை ஏன் கிட்னி கிடைச்சா? சத்தம் போடாங்க. ஏங்க என்ன சத்தம் போடாங்க? ஊசி மட்டும் ஒண்ணே போடு. ஏம்பா கவுண்டர்ப்பா. ஊசியா? ஊசி மட்டும் குத்திக்கிறோம். கவுண்டர்ப்பா. வண்டி நிறுத்து வா. கடைக்கு சொல்ல தானே கூப்பிட்டேன். இருங்க ஏங்க ஹலோ, அவங்களுக்கு சொன்னீங்களா? சொல்லிதான் சார் கூப்பிட்டேன். எல்லாரும் ரெடின்னு சொல்லி எதுமே சொல்ல பாவா. என்னடி சொல்லி கூப்பிட்ட? சீ பொம்பளை நீ. இங்க பாருங்க. ஏய்
அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த பொம்பளை கிட்ட உள்ள கிட்னியை எடுத்துக்கலாம், அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு யாரே இல்ல. நான் யாரும் இல்ல அனாதியா? ஏய் உன் பணத்தை வாங்குறது எதுக்கு யார் கிட்டே கேக்குற? நீ தாண்டி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்காக குடுறி. இது க்ளோஸ் ஃப்ரெண்டா? நீ எல்லாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? நீ மைதான ஃப்ரெண்ட் யாரே என்ன கூட்டறத? நான் சொல்ல கூடாது நீ. இங்க பாரு, உனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை எனக்கு இது சம்மந்தம் கிடையாது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இப்போ நீ பேசி அவங்கள சமாதானப்படுத்து, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் கொடுத்தேன்னா பிரச்சனை வீட்டுல சண்டை போடுவாங்க. ஓகே சொன்னா அப்ப நான் யாரு? எனக்கு புடிச்ச இல்லையா? ஏன் புடிச்ச கேட்க மாட்டானா? நான் சொல்லி கூட்டறத நீ. அம்மா பணம் வாங்கினே இல்லையா? நீ பணம் வாங்கினே இல்லையா? நீ சார் எந்த பணம் வாங்க சார்? நான் பணம் கொடுத்த நீ எனக்கு? ஏய் நான் சொல்லி கூட்டறத என்ன? நான் சொல்ல நான் கூட துணி அந்த கடை கூட நீ அப்படி யாரு? நான் உங்களை யாரு? யாரோட கூட இருந்தா நான் இது க்ளோஸ் ஃப்ரெண்டாடா? நீ ஃப்ரெண்டா? நீ மயிலக்கற ஃப்ரெண்ட் போறம்போக்கு இன்னொரு ஆளு தான். ஏமா பேய் வண்டி நிறுத்தியா? ஏமா வண்டி நிறுத்த சொல்ல. இங்க பாருங்க, நான் என் காரு உள்ள ஏறிட்டீங்க, கிட்னியை கொடுத்து தான் போக முடியும். கேச்சி நீ தொங்க விட்டுருவேன். ஏய் நீ வாய மூடி மரியாதை வண்டி நிறுத்த சொல்றேன் இல்லையா? ஏமா வண்டி எல்லாம் எங்களால நிறுத்த முடியாது, வண்டி போயிட்டே தான் இருக்கும். ஏய் உன்னை நான் என்ன பண்ண தெரியாது? ஏய் நீ சொல்றீங்க நிறுத்த சொல்றேன் நிறுத்தி வாடி. ஏய் சொல்லு வண்டி ஓரங்க, வண்டி ஓரங்க, நிறுத்தி சொல்றீங்க வண்டி ஓரங்க. நிறுத்து. அம்மா நிறுத்துப்பா. அம்மா இங்க பாரு, நாங்க எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? பேஷண்ட் வெயிட்டிங். நானே அவன் பேருக்கு நர்ஸ்காரனா? பேஷண்டா நீ பாயா? நான் டாக்டர்மா. டாக்டர் இருந்தா நான் மை டாக்டர். அதுக்கு ஏன் கிட்ட நான் தரணுமா? பையா இவனை கூட்டு போய் வரே. நாங்க தச்சு வச்சோம். அட ஃப்ரீயா கொடுக்கணுமா? இது என்ன இது பையா ஊரியாத்து கொடுக்கிறதுக்கு தோற சொல்லிட்டாங்க. தோற வில்ல நடந்துதா வேற என்ன? எல்லாம் கிட்னி வீட்ல கும்பறீங்களா நீங்க? திட்டு கும்பலா நீங்க? டாக்டர் ஆசைப்பட்டு வந்து ஏமாத்தி கிட்னி வச்சிருக்கீங்களா? பொம்பளை கூட்டி வந்தீங்க. என்னம்மா பேஷண்ட் போற தோற சொல்றே இல்லையா? நீ தோற வேண்டிய அம்மா கதவு லாக் பண்ணி வச்சிருக்கோம். தோற வேண்டிய வண்டியா தோற இல்ல நடக்குது வேற. தோற சொல்றீ தோறக்க சொல்றியா? காது கண்ணாடி உடைச்சிடுவேன். டேய் என்னடா இது? கண்ணை தோற மாட்டேங்குது. தோறியா கண்ணா? டேய் தோற. டேய் தோற நீ. தோற. டேய் தோறியா இல்லையா? இங்க பாருங்க, யூடியூப் சேனலுக்கு நான் யூடியூப் காரனே. நான் யூடியூப் காரனே. நான் டிக்டாக் கேக்குது யூடியூப் காரன்றீங்களா? போய் சொல்றீங்களா ஃப்ராடுங்க? டேய் டேய் இரு ஒரு சொல்றீங்க நான் சும்மா பண்ணு வீடியோ நான் பண்ணு கிட்னி வைக்கிறதுல உங்களுக்கு பண்ணா மாடி டேடி பஸ் கதவு திறந்து அக்கா இந்த கதவு திறங்க, இந்த கதவு திறங்க. நீங்க இறங்க ஏய் சில்றி நான் கிட்னி எடுத்து உங்க ஃப்ராங்கா ஏமாத்தி இது மாதிரி என்ன வெளியூர்ல இருந்து வந்து இந்த வார்த்தை பாக்குறீங்க நீங்க? ஏய் என்னடி ஃப்ராங்க்? இதுதான் ஃப்ராங்க். ஏய் அங்க காரு இங்க வாங்க இல்ல இங்க பாருங்க, ஒரிஜினல் டாக்டர் இல்ல. இங்க பாருங்க, நான் புரியுதா நான் என்ன சொல்றேன்? கொஞ்சம் பொறுமையா கேளு, சத்தம் போடாதீங்க. நீங்க சொல்லுங்க. ரெடி கண்டென்ட் இங்க வந்து கேமரா வச்சிருக்கோம். நீங்க பண்ணுனது நாங்க வந்து உண்மையிலேயே சொன்னா அவங்க உங்கள்கிட்ட ஏன் சொல்லணும்? இந்த மாதிரி நாங்க டாக்டர் வந்துடும், ஊசி எடுத்துக்கிறோம், குத்த போறோம், இன்ஜெக்ஷன். ஏன்பா அது கிட்னி எடுத்துக்கிட்டா பண்ணுவீங்க? புருஷன் தெரிஞ்சா என்ன செருப்பால் அடிப்பான். கண்டென்ட் கிட்னி எடுக்கிற கண்டென்ட் போடி ஏரியா வா நீ பிச்சு போட்டு ஐயோ गाइस விட்டு கிழிச்செடுத்தாங்க गाइस. எப்பாடே गाइस அவங்களும் சொல்றாங்க, அவங்க சொல்றது எதுவுமே காதுல வாங்கல. அங்க பாருங்க गाइस, அங்க பாருங்க அவங்க பாட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க गाइस. நான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஏங்க ஓகே, சரியான சம்பவம் ஆயிடுச்சு गाइस, சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, அவங்க சமாதானப்படுத்திருங்க. நீங்க கார் உள்ள ஏறுங்க.
நான் போய் மறுபடியும் பிக்கப் அவங்க வீட்டுக்கு தான் போவாங்களா இப்ப? வீட்டுக்கு தான் போவாங்க. சரி ஏறுங்க. ஹை கைஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டு செலவாகும்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம். மினிமம் 1000 rupeesலேருந்து பண்ணி தரோம். நீங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, ஹோல்சேல் டீலராக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். வெறும் 1000 rupeesலேருந்து லோவஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரோம். உடனே ஸ்க்ரீன் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம்.